ஹாய்ப்பா, இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் ப்ராடக்ட், அதாவது ஹேர் டை ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். த வெல்னஸ் ஷாப் இதுதான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அமேசானில் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல பிராண்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் இந்த மாதிரி ஹேர் ப்ராடக்ட் வாங்கி நிறைய வீடியோஸ் போடுறேன். அதெல்லாம் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்காக நான் வாங்கி எப்படி இருக்குன்னு நான் இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். நல்லா இருக்கா, அரிக்குதா, எவ்வளோ நாள் ஸ்டே ஆகுது, அலர்ஜி ப்ராப்ளம் வருதான்னு சொல்லிட்டு, மற்றபடி ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. சரி, இது பிரித்து நம்ம இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ்னால் சித்தா டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்துடலாம், இப்போ பிரிச்சிடலாமா? ஒரு ப்ரஷ் வருது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் தான் வருது. இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சைடில் பாருங்கள், நோ அமோனியா, நோ பெராக்சைடு, நோ பாரஃபின், இதெல்லாம் இது பேரபென் தான். சரி, இப்போ இது வந்து பிரித்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ரஷ் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஹெட் கவர், அப்புறம் ஒரு க்ளவுஸு. இது என்ன 2 பேக்கெட் 2 டைம் யூஸா? சரி, எப்படின்னு பார்த்தா தான் தெரியும். பார்த்துடலாமா? 2 பேக்கெட் வருது. 2 மிக்சிங்லாம் கிடையாது. இது இன்னொரு வாட்டி, இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். தலையில் எப்பவுமே மர்தாணி போடும்போது தலையில் ஆயில் இருக்கக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் ஹேர் வாஷ். ஹைப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து இந்த வெல்னஸ் ஷாப் அன்றைக்கே வாங்கிட்டு வந்தோன்னே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இது என்ன ஏதுன்னு நான் சொல்லிட்டேன். இதில் வந்து என்ன ஸ்டெப்னால், ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடணும் முத நாளோ இல்லைனா காலையில் வாஷ் பண்ணிவிட்டு தலை வந்து நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேக்கை வந்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போடணும். போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணணும். தலையில் ஆயிலெலாம் இல்லை. நேற்றே நான் வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இது பண்ணுறதுக்காகவே நான் கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் கிட்ட கேப் விட்டுட்டேன். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இடையில வந்து மருதாணி தான் போட்டேன் நான், நிறையா இருக்குது. இப்போ வந்து வார்ம் வாட்டரில் நம்ம வந்து இந்த பேக்கை மிக்ஸ் பண்ணிடலாமா? அதுவும் இருக்குது பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒன்று போதும். இது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்துருக்காங்க, ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு 45 மினிட்ஸ் கழித்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். வாங்க அப்ளை பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பக்கெட் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு மருதாணி மாதிரியே தான் இருக்குது. இப்போ வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, கையில் க்ளவுஸ் போட்டுட்டேன், நல்லா முடியெல்லாம் சிக்ஸ் எடுத்துட்டேன், பூனை ஊச்சி எடுத்துகிட்டு அப்ளை பண்ண வேண்டியதான். புரியுதா? உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறதுக்காகவே நான் வந்து போடாமையே இருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க, என்ன போடாமே இருக்கீங்க, இவ்வளோ வெள்ளை முடி இருக்கா அப்படின்னு. எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும், போடாமல் மட்டும் அப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி ரெகுலராக போடுறவங்களுக்கு. இப்போ வாங்க அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான்ப்பா, சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. 45 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா நீட்டாக, அதாவது அந்த ஒரு பாக்கெட்டை என்னோடய ஃபுல் ஹேருக்கு ரூட் டச்சப்க்கு கரெக்டாக இருந்ததுப்பா. 45 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ண போகும்போது சொல்கிறேன்.
ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க, ஹெட் கவர் போட்டுக்கலாம். எதுக்குன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். நம்ம லைட்டாக மண்டையில் மாட்டி அவ்வளோதான்ப்பா. 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுப்பா. வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. நல்லாவே காஞ்சிருச்சு ஃப்ரண்ட்லலாம். வாங்க வாஷ் பண்ணிவிட்டு எப்படி ஒட்டி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா, சூப்பராக ப்ளைன் வாஷ் பண்ணியாச்சு. நல்லாவே ஒட்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எப்படி ஒட்டுமோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல இல்லை, சூப்பராகவே ஒட்டிடுச்சு பாருங்கள். முன்னாடி எவ்வளோ ஒயிட்டாக இருந்தது, எல்லாமே கவர் ஆகிருக்கா, நல்லாவே ஒட்டியிருக்கு. ஆனால் ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சில டக்குன்னு ஒரு ஞாபகம் மாதிரியே போய் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுவாங்க. ப்ளைன் வாஷ் பண்ணேன், லைட்டாக கண்டிஷனர் யூஸ் பண்ணேன். ஏன்னா நேற்றும் ட்ரையாக இருக்கும்போது தான் நம்ம இது பண்ணியிருந்தோமா, இன்றைக்கும் ட்ரை ஹேரில் தான் வந்து இந்த இது போட்டோமா, ப்ராடக்ட் போட்டோமா, அதனால் வந்து திரும்பவும் ட்ரை ஆயிரும் வாஷ் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டுட்டேன். சூப்பராகவே கவர் ஆகிருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெல்னஸ் ஷாப் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பிளாக் ஹென்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இதில் எவ்வளோ தூரம் கெமிக்கல், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது, அது என்னென்னா எனக்கு ப்ராப்பராக உள்ளவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் இவ்வளோ பிளாக்காக ஆக முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் வாங்க. எனக்கு இச்சிங்லாம் இல்லை, அதனால் நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கப்பா. காஞ்சதுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா, சூப்பராக முடி வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. நீங்களும் இந்த வெல்னஸ் ஷாப் ப்ராடக்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, பயப்பட வேணாம். இச்சிங்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஹேருமே நல்லா இருக்குப்பா. உங்களுக்கு இந்த ஹேர் வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.